அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் பல்வேறு தேர்வுகளில் குறிப்பாக ரீசண்டாக நடத்திய தேர்வுகளில் கேட்கப்பட்ட யூனிட் 8 கொஸ்டின் ஆன்சராக தான் நம்ம பார்க்க இருக்கிறோங்க. ஏற்கனவே நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நடத்திய பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட யூனிட் 8 கொஸ்டின் பேப்பருக்கான வீடியோஸை நாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 தேர்வுக்கு நிச்சயமாக யூனிட் 8 கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 நாட்களில் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு மாதிரி தேர்வும் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் இப்போது அட் ப்ரெசண்ட்டில் என்ன மாதிரியான பேட்டர்னில் இருக்கோ அதன் அடிப்படையில் வந்து மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. நம்முடைய இலக்கு 2025 குரூப் 4ல் மிக சிறந்த ஒரு ரேங்க் எடுத்து உங்களுடைய சொந்த ஊரில் வேலை வாங்குவதை இலக்காக கொண்டு ஒவ்வொரு வீடியோவுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கு. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், இதுவரை என்னெல்லாம் கேள்விகள் வந்து பொது தமிழ் பகுதியில் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் தொடர்ந்து வீடியோஸாக பார்த்து வருகிறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் இருக்கும், வாட்ச் பண்ணிக்கோங்க. வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார். வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார். தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு, தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு தான் வெண்மை எனப்படுவதுன்னு சொல்லியிருப்பார் வள்ளுவர். மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்கள் வள்ளுவர் உணர்த்தன யாவைன்னு கேட்டிருக்காங்க. 1 அமைச்சரின் நடத்தை பற்றியது, 2 அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குது, 3 மன்னர் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியது, 4 உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது. மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன அமைச்சரின் நடத்தை பற்றியது, அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது, உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது. 3வது ஆப்ஷன் வராது, 3வது கூற்று வராது. அப்போ சரியானது 1, 2, 4 மட்டும் சரி. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங் கண்டதில் என்ற குறளில் கயவர் என யாரை குறிப்பிடுகின்றார்? மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங் கண்டதில் என்ற குறளில் கயவர் என யாரை குறிப்பிடுகின்றார்? கயவர்னா இங்கே யாரை குறிப்பிடுகிறார்னா வள்ளுவர். பொறுப்பில்லாதவர், விருப்பம் போல் நடப்பவர், நெறியற்று வாழ்பவர்கள், இவை 3 பேரையும் தான் வந்து கயவர்னு சொல்லியிருப்பார். யாரை வந்து கயவர்னு சொல்கிறாங்க? பொறுப்பில்லாதவரை, விருப்பம் போல் நடப்பவரை, நெறியற்று வாழ்பவர்களை. துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? கல்லாமை. யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார்? பேரறிவாளன் செல்வத்தை. யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார்? பேரறிவாளன் செல்வத்தை. காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் சுஜாதா ரங்கராஜன். நூலாசிரியர்கள் அவர்களது இதழ்களுடன் பொறுத்துக. ஆசிரியர்களை அவர்களது இதழ்களுடன் பொறுத்துக. ஜெயகாந்தன் எழுதிய இதழ் வந்து ஞானரதம். பார்த்தசாரதி தீபம் என்ற இதழை நடத்தியிருப்பார். கண்ணதாசன் தென்றல் இதழ். மீரா அனவிடு தூது. ஜெயகாந்தனுடைய இதழ் ஞானரதம், பார்த்தசாரதி தீபம் இதழை நடத்தியிருப்பார். கண்ணதாசன் தென்றல் இதழ், தென்றல் முல்லை கண்ணதாசன். மீரா பார்த்தீங்கன்னா அனவிடு தூது. சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது எது? கழுமலம் என்ற இடத்து
போர் நிகழ்வை கூறுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. 8 தொகை நூல்களிலிருந்து அகநானூறு, அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகநானூறு. அகநானூரை பொறுத்தவரையும் 145 புலவர்கள் பாடியிருப்பாங்க 400 பாடல்களை. அகநானூரில் மொத்தம் 145 புலவர்கள் பாடியிருப்பாங்க, 400 பாடல்கள் இருக்குது. நற்றிணை, நல் என்ற அடைமொழியில் அழைக்கப்படும் நூல் நற்றிணை. 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்படும் நூல் நற்றிணை. நல்ல என்ற அடைமொழியில் அழைக்கப்படும் நூல் குறுந்தொகை. ஓங்கு பரிபாடலும் இசைப்பாடல் என்றும் அழைக்கப்படுகிறது பரிபாடல். மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. பின்வருவனற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் எது? பின்வருவனற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் மதுரை. மன்னர்களின் பட்டங்களை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. பாண்டியர்களுக்கு என்ன பட்டம்? பாண்டியர்களுக்கு செழியன், சேரன் ஆதவன், சோழன் செம்பியன், ஆய் திதியன். பாண்டியன்னா செழியன் பட்டம் இருக்கும், சேரர்களுக்கு ஆதவன் என்ற பட்டம், சோழர்னா செம்பியன் பட்டம், ஆய்க்கு திதியன். சரியான விடை பாம்பே. உடுக்கை இழந்தவன் கைப்போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. திருக்குறள்லேருந்து கேட்டு வச்சுருக்காங்க. உடுக்கை இழந்தவன் கைப்போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இதில் உடுக்கை இழந்தவன் கைப்போல என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்னா நட்பை ஒப்பிடுகிறார். சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் கூற்றுக்கு காரணம். சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பதற்கான காரணம் என்னன்னு ஒரு 4 கூற்று தந்திருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால் சரி. கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால் சரி. இனம், சாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால் சரி. மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். இதனால தான் சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்று போற்றப்படுகிறது. ஸோ இங்கே அனைத்துமே சரி. திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் யாது? திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் யாது? அனைத்து நாட்டினருக்கும் சமயத்தவருக்கும் காலத்திற்கும் பொருந்துகிறது திருக்குறள். அதனால தான் திருக்குறளை உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. அனைத்து நாட்டினருக்கும் சமயத்தவருக்கும் காலத்திற்கும் பொருந்துகிறது. போற்றுவார் போற்றற்றும் என்ற பாடலை பாடியவர் கண்ணதாசன். போற்றுவார் போற்றற்றும் என்ற பாடலை பாடியவர் கண்ணதாசன். உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல், ரெவரன்ஸ் ஃபார் லைஃப், வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும் என்னும் கருத்து முக்கியத்துவம் பெற காரணம் என்ன? உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் என்பது வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும் என்னும் கருத்து முக்கியத்துவம் பெற காரணம் பிற உயிர்கள் படும் துன்பத்தை தன் துன்பமாக கருதி நீக்க வலியுறுத்தல், துன்பம் என்று தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு செய்யாதிருத்தல், சிறிய தீமைதானே என்று எண்ணி யாருக்கும் எப்போதும் தீமை செய்யாதிருத்தல். ஸோ உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் என்பது வள்ளுவத்தின் உயிர் நாடகம் என்ற கருத்தின் முக்கியத்துவம். இவை மேற்கண்ட அனைத்துமே வரும். தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காகதாகிவிடின் என்ற குறளில் எது குன்றும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகிவிடின் என்ற குறளில் எது குன்றும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்னா நெடுங்கடல் குன்றும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார்? இவ்விரண்டம்னா எண்ணும் எழுத்தும். இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார்? எண்ணையும் எழுத்தையும்.
இன்ப துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பர் ஒப்புமை செய்கிறார்? இன்ப துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பர் ஒப்புமை செய்கிறார்னா தாமரை மலருக்கு ஒப்புமை செய்கிறார். மருதநில நந்தா விளக்கம் என சிறப்பிக்கப்பெறும் சிற்றிலக்கிய வகை எது? மருதநில நந்தா விளக்கம் என சிறப்பிக்கப்பெறும் சிற்றிலக்கிய வகை பள்ளு. யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிந்திடுக. பழங்களை அதிகம் உட்கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலரின் அரண்மனை அவைக்கு சென்றேன் என்று கூறியவர் யார்? பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனை அவைக்கு சென்றேன் என்று கூறியவர் முடத்தாம கண்ணியார். நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் எது? நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் முல்லைப்பாட்டு. நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் முல்லைப்பாட்டு. திருமுருகாற்றுப்படைக்கு இன்னொரு பேர் புலவராற்றுப்படைன்னு இருக்கு. புலவராற்றுப்படை என்றும் அழைப்பார். திருமுருகாற்றுப்படை நக்கீரர் எழுதியிருப்பார். நெடுநல்வாடை திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியர் நக்கீரர். கண்ணகிக்கு டேஸால் கோயில் கட்டப்பட்டது? கண்ணகிக்கு செங்குட்டோனால் கோயில் கட்டப்பட்டது. உத்திரமேரூர் கல்வெட்டுக்கள் தெரிவிப்பவை எவை? 1 கிராம நிர்வாகம், 2 எழுதப்பட்ட அரசியலமைப்பு, 3 முழுமையான தேர்தல் முறை, 4 பராந்தகனின் நிர்வாகம். ஸோ உத்திரமேரூர் கல்வெட்டு எதெல்லாம் சொல்லுதுன்னா கிராம நிர்வாகம், எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு, முழுமையான தேர்தல் முறை, பராந்தகனின் நிர்வாகத்தை குறிப்பிடுகின்றன. ஸோ சரியானது மேற்கண்ட அனைத்துமே சரி. ஏற்றல், ஈட்டல், காத்தல், காத்து வகுத்தல் யாருக்குரியதுன்னா அரசருக்குரியது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஏற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல் என்பது யாருக்குரியது? அரசருக்குரியது. வள்ளுவரின் கூற்றுப்படி யாரை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும்? வள்ளுவரின் கூற்றுப்படி யாரை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும்னா புலால் உண்ணாதவரை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். 108 சரி. கீழ் வருபவனற்றை பொறுத்துக. தலைவர் புத்தகத்தின் பெயர். பிஆர் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா எந்த புத்தகத்தை எழுதியிருப்பார்னா சாதி ஒழிப்பு, அன்எலிஷன் ஆஃப் கேஸ்ட் என்ற நூல் எழுதியிருப்பார். பெரியார் பார்த்தீங்கன்னா பெண் ஏன் அடிமையானால் என்ற நூல் எழுதியிருப்பார். மு கருணாநிதி நெஞ்சுக்கு நீதி என்ற நூலை எழுதியிருப்பார். சிஎன் அண்ணாதுரை நல்ல தம்பி என்ற நூலை எழுதியிருப்பார். பிஆர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு, அன்எலிஷன் ஆஃப் கேஸ்ட் என்ற நூலை எழுதியிருப்பார். பெரியார் பெண் ஏன் அடிமையானால். கருணாநிதி பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்கு நீதி என்ற நூலை எழுதியிருப்பார். சிஎன் அண்ணாதுரை நல்ல தம்பி என்ற நூலை எழுதியிருப்பார். அடுத்த கேள்வி, பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று என்று வள்ளுவர் கூறுகிறார். பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று என்று கூறுகிறார். 10 பாட்டு நூல்களுள் அதிக அடி அளவினை கொண்ட நூல் எது? 10 பாட்டு நூல்களுள் அதிக அடி அளவினை கொண்ட நூல் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் ஆசிரியர். மதுரை காஞ்சி பொறுத்தவரையும் 782 அடிகளை உடையது. 10 பாட்டில் அதிக அடி அளவினை கொண்ட நூல் எது? மதுரை காஞ்சி. ஆசிரியர் மாங்குடி மருதனார். ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்று திருக்குறள் கூறுகிறது? ஆக்கமும் கேடும் எதனால் வரும்னா சொல்லால் வருகிறது. ஆக்கமும் கேடும் எதனால் வரும்? சொல்லால் வரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நாட்டுக்கு ஓர் அரசு வேண்டும், அரசுக்கு ஒரு தலைவன் வேண்டும், ஒரு அரசன் முன் மாதிரியான குணங்களை கொண்டு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இலக்கண வகுத்த திருக்குறள் அதிகாரம் என்ன? நாட்டுக்கு ஓர் அரசு வேண்டும், அரசுக்கு ஒரு தலைவன் வேண்டும், ஒரு அரசன் முன்மாதிரியான குணங்களை கொண்டு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இலக்கண வகுத்த திருக்குறள் அதிகாரம் இறை மாட்சி. கிரேக்கம்,
லத்தீன் மற்றும் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் எது? கிரேக்கம், லத்தீன், வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் திருக்குறள். டேஸ் உளனொருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைத்து உலகு. திருக்குறளை பொறுத்தவரையும் திருக்குறளை பொருள் கேட்குறாங்க, திருக்குறளில் கோடிட்ட இடத்தை நிரப்புன்னு கேட்குறாங்க, அடுத்து அதிகாரத்தை கேட்குறாங்க. இப்படி ஒரு 4லேருந்து 5 டைப்ஸாக வந்து திருக்குறள் சார்ந்த கேள்விகளை கேட்குறாங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்காங்க. திருக்குறள் ஜிஎஸ் பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ பொதுத்தமிழ் பகுதியிலேருந்தே பார்த்திங்கன்னா குரூப் 4 தவிர்த்து குரூப் 2லேயும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 குரூப் 1லேயும் ஜென்ரல் ஸ்டடீஸில் அதிலும் குறிப்பாக திருக்குறளில் 4லிருந்து 5 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ தெளிவாக படித்து வச்சுக்காங்க. அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார்? அறிவு. அற்றம் காக்கும் கருவி என்று எதனை குறிப்பிடுகிறார் வள்ளுவர்? அறிவை குறிப்பிடுகிறார். குறளோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? குறளோவியம் என்ற நூலின் ஆசிரியர் மு. கருணாநிதி. குறளோவியம் என்ற நூலின் ஆசிரியர் மு. கருணாநிதி. இதுக்கு முன்னே நெஞ்சுக்கு நிதி மேட்ச் த ஃபாலோவிங்கில் பார்த்துருப்பேங்க. ஸோ மு. கருணாநிதி எழுதிய தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக விளங்கியவர் தான் மு. கருணாநிதி. ஸோ கருணாநிதி எழுதிய நூல்களை தெளிவாக பார்த்துக்காங்க. அதே போல் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தொடங்கிய பல்வேறு சமூக நலன்சார் திட்டங்களையும் தெளிவாக பார்த்து வச்சுக்காங்க. கண்டிப்பாக ஜிஎஸ் பகுதியில் கேட்பாங்க எல்லா போட்டித் தேர்வுகளும். திருக்குறளில் கூறப்படும் கடவுள் பற்றிய கருத்துக்கள் ஆவன. திருக்குறளில் கூறப்படும் கடவுள் பற்றிய கருத்துக்கள் ஆவன. 1. ஆதிபகவன், வாளறிவன், மலர்மிசை ஏகினான், இறைவன் போன்ற சொற்கள் கடவுளை குறிப்பதற்காக வழங்கப்படுகின்றன. சரி. 2. இவை கடவுளுடைய சிறப்பெயல்களை கூறுகின்றனவே தவிர கடவுள் பெயர்கள் அல்ல. சரி. இவற்றை கொண்டு ஒரு சமயத்தை சார்ந்தவர் என்று முடிவு செய்தல் கடினம். சரி. என்றாலும் ஒவ்வொரு சமயத்தினரும் தத்தம் மதத்தினராக திருவள்ளுவரை ஆக்கிக்கொள்ள முயல்கின்றனர். சரி. அப்போது திருக்குறளில் கூறப்படும் கடவுள் பற்றிய கருத்துக்கள் சரியானது அனைத்தும் சரி. 1, 2, 3, 4 அனைத்தும் பொருந்தும். வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தார்க்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும்? ஒரு வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தார்க்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும்? 1 நாள் நீடிக்கும். தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர் என போற்றியவர் யார்? தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர் என போற்றியவர் வீரமாமுனிவர். தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர் என போற்றியவர் வீரமாமுனிவர். தமிழ் குமரி எனும் கவிதை நூலை எழுதியவர் யார்? தமிழ் குமரி எனும் கவிதை நூலை எழுதியவர் ச.து.சு. யோகியார். ச.து.சு. யோகியார். திருவாசகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல்லை கொண்டு கானா சுப்பிரமணியம் எழுதிய புதினம் எது? பொய்த்தேவு. திருவாசகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல்லை கொண்டு கானா சுப்பிரமணியம் எழுதிய புதினம் பொய்த்தேவு. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். சைவ திருமணங்களில் மகிழ்ச்சியுடன் ஓதப்படும் பாடல் இது என மு. வரதராசனார் கூறும் பாடல் எது? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என தொடங்கும் பாடல் தான் வந்து சைவ திருமணங்களில் மகிழ்ச்சியுடன் ஓதப்படும் பாடல் என்று மூவா வந்து கூறியிருப்பார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என தொடங்கும் பாடல். பழமொழிகளை தொகுத்தமைத்து தெய்வ வழிபாட்டுடன் சேர்த்து இயற்றப்பட்ட சதகங்கள் எவை? பழமொழிகளை தொகுத்தமைத்து தெய்வ வழிபாட்டுடன் சேர்த்து இயற்றப்பட்ட சதகங்கள் என்பது தண்டலையார் சதகமும் கோவிந்த சதகமும். தண்டலையார் சதகம், கோவிந்த சதகம் தான் பழமொழிகளை தொகுத்தமைத்து தெய்வ வழிபாட்டுடன் சேர்த்து இயற்றப்பட்ட சதகங்கள். நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெறும் என்று புறநானூற்று பாடல் யாரை யார் வாழ்த்தியதாக அமைந்துள்ளது? யாரை யார் வாழ்த்தியதாக அமைந்துள்ளது? அவையார் அதியமானை வாழ்த்தியதாக அமைந்துள்ளது. அவையார் அதியமானை வாழ்த்தியதாக அமைந்துள்ளது. நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெறும் என்ற புறநானூற்று பாடலில் அவையார் வந்து அதியமானை வாழ்த்தியிருப்பாங்க. தமிழக வரலாற்றில் அரியணை ஏறிய முதல் பெண்ணரசி ராணி மங்கம்மாள். தமிழக வரலாற்றில் அரியணை ஏறிய முதல் பெண்ணரசியான ராணி மங்கம்மாள்.
இந்த நடுக்கல் கல்வெட்டு எவ்வாறு தமிழில் படித்து பொருள் கொள்ளப்படுகிறது? இது புத்தகத்தில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. கல் பெடுதிய நந்தவன் கூடலூர் ஆகோல், அதாவது கூடலூர் ஆகோலில் மரணமடைந்த பேருதிய குலம் சார்ந்த அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட நடுகள். கூடலூர் ஆகோலில் மரணமடைந்த பேருதீய குலம் சார்ந்த அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட கல் என்று குறிப்பிடப்படுகிறது. தொல்லியல் அகழாய்வு நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம். கீழடினாவே சிவகங்கை மாவட்டம். கூற்று காரணம். கூற்று: இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்த சங்க இலக்கியங்கள் குறிப்புகள் உள்ளன. இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்த செய்தி சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் இருக்குது. காரணம்: கொடு மணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு ஆலைகள் அகழாய்வில் வெளிப்பட்டுள்ளன. காரணம்: கொடு மணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு ஆலைகள் அகழாய்வில் வெளிப்பட்டுள்ளன. இங்கே கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாக இருக்கிறது. முல்லை நிலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? முல்லை நில மக்கள் ஆணிரைகளை வளர்க்கும் தொழிலுடையவர்கள். சரி. முல்லை நில மக்கள் இந்திர கடவுளை வணங்குவாங்களா? கிடையாது, தப்பு. முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த இடமாகும். சரி. அப்போ இங்கே முல்லை நிலம் பற்றிய கூற்றுகளில் சரியானது 1, 3 சரி. இந்திரன் பார்த்தீங்கன்னா மருத திணைக்கு உரியதாக வரும். மருத திணை கடவுள் வரும். அவங்க முல்லை திணைக்கு பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்திற்குரிய கடவுள் திருமால் வருவார். குறிஞ்சிக்கு முருகன் வருவார். குறிஞ்சி நில தெய்வம் முருகன், முல்லை நில தெய்வம் திருமால், மருத நில தெய்வம் இந்திரன், நெய்தல் நில தெய்வம் பார்த்தீங்கன்னா வருணன், பாலைக்கு கொற்றவை வருவாங்க. இப்போ இங்கே இந்திரன்னு தந்திருக்காங்க, தவறு. மார்க்கோபோலோ டேஸ் அரசை குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்குவதில் கடுமை காட்டுவார்கள் என குறிப்பிடுகிறார். மார்க்கோபோலோ டேஸ் அரசை குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்குவதில் கடுமை காட்டுவார்கள் என குறிப்பிடுகிறார். பாண்டியர்கள் அரசை தான் சொல்லியிருப்பார் மார்க்கோபோலோ. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் ரீசண்டாக நடந்த பல்வேறு தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 2024 நடந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட யூனிட் 8 கொஸ்டின் பேப்பராக தான் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ யூனிட் 8 பொறுத்தவரையும் திருக்குறள் சார்ந்த கேள்விகள் குறையாமல் 3 to 4 கேள்விகளும் அதிகபட்சமாக 5 to 6 கேள்விகள் கூட கேட்குறாங்க. அது இல்லாமல் 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் கேட்குறாங்க. சிறப்பு பெயர்கள் கேட்குறாங்க. நூலாசிரியர்கள் பெயர்கள் கேட்குறாங்க. அடுத்து மேற்கோள்களை கேட்குறாங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருக்குறள் சார்ந்த மிக முக்கியமான கருத்துக்கள். அதற்கு அடுத்ததாக குறுநில மன்னர்கள், அதற்கடுத்த சேர சோழ பாண்டியர்களை பற்றி கேட்குறாங்க. ஸோ பொதுவாக யூனிட் 8 நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறையாமல் 8 to 9 கொஸ்டின்ஸ் யூனிட் 8 மட்டும் கேட்குறாங்க ஆவரேஜாக. ஸோ இந்த 8 to 9 கொஸ்டின்ஸை பொதுத்தமிழில் நம்ம எப்படி படிக்கிறோமோ அதை இன்னும் கூடுதலாக இன்னும் ஆழ்ந்து படிக்கும்போது நம்ம ஈஸியாக பொதுத்தமிழ்லையும் ஸ்கோர் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஜிஎஸ் பகுதியில் யூனிட் 8 நம்ம கவர் பண்ணிடலாம். ஒவ்வொரு வீடியோவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.